Taste the Daily. சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி அதிக இடங்களில் வெல்வதற்கு கூட்டத்தில் உள்ள மக்களே சாட்சி. அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. சேலம் மாவட்டம்னா அதிமுக கோட்டை. நம்முடைய சேலம் மாவட்டத்தில் முதலாக வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயிர் மொழியிலே தீரின்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த தொகுதியினுடைய வெற்றி மட்டுமல்ல, சேலம் மாவட்ட தொகுதியில் மட்டும் வெற்றி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதியிலும் நம்முடைய கூட்டணி அதே இடங்களில் வெல்லுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களே சாட்சி. ஆக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என அறிவித்துவிட்டு தற்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றும் திமுக அரசு. ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணையை வெளியிடும் போதுதான் அரசு ஊழியர்கள் ஸ்டாலினை பற்றி தெரிந்து கொள்வார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பெயரை மாத்தி அதுக்கு உருட்டா பண்ணி இன்னைக்கு அவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா அவருடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். ஸ்டாலின் அவர்களே, நீங்க அரசாணை வெளியிட்ட பொழுதுதான் இந்த அரசு ஊழியர்கள் இந்த அரசை பற்றி தெரிந்து கொள்வார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்களையும் ஏமாற்றுகின்ற அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். செல்லும் இடங்களெல்லாம் ஸ்டாலினை எப்போது வீட்டுக்கு அனுப்புவீர்கள் என்று பொதுமக்கள் கேட்கின்றனர். எஃகு கோட்டையான சேலம் மாவட்டத்தில் திமுகவினர் யார் மோதினாலும் மண்டைதான் உடையும் என சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் பேச்சு. நாங்கள் ஒவ்வொரு ஊராட்சியாக சேர்ந்த பொழுது அவர்கள் சொன்ன வாக்கு மு.க. ஸ்டாலினை என்னைக்கு வீட்டுக்கு அனுப்புவீர்கள் தான் பொதுமக்கள் கேட்டார்கள். அதற்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்க கூட ஒரு 20 நாளைக்கு முன்னே வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே இந்த அமைச்சரும் பொறுப்பு அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளரும் பேசுகிறார்கள். அவர்களுக்கு இறுதியாக சொல்கிறேன், இது சேலம் மாவட்டம் என்பது இரும்பு எஃகு கோட்டை. இந்த எஃகு கோட்டையிலே எவன் மோதினாலும் மண்டைதான் உடையும். சேலத்தில் திமுக, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 2000க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார் புரட்சி தமிழர். ஈரோடு மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களிலிருந்து திமுக, அமமுக மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகரில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கட்சியில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கழக பொதுச் செயலாளர் வரவேற்றார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் 150க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி வழங்கினார். மாணவிகள் இருவருக்கு 2.5 லட்சம் ரூபாய் கல்விக்கான நிதி உதவியையும் அளித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தொண்டாமுத்தூரில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆனால் இந்த 5 வருடமாக கோவை மாவட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. எதுவுமே செய்யல. தொண்டாமுத்தூருக்கு செய்யல. மீண்டும் இந்த நிலை மாறும். 3 மாதத்துல கண்டிப்பா நம்ம ஆட்சி வரும். நான் நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நம்ம இடம் பார்த்துட்டு இருந்தோம். அது நிரல மீண்டும் அதிமுக ஆட்சி ஒரு பெரிய நல்ல ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு கண்டிப்பாக அமைத்து தரப்படும்.
திருச்சி விமான நிலையம் வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அதிமுக சார்பில் வரவேற்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, காமராஜ் உள்ளிட்டோர் பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்றனர். திருச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சந்திப்பு. புதுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற சுற்றுப்பயணத்தின் நிறைவு விழாவில் அமித்ஷா கலந்து கொண்ட நிலையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் என கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. நாமக்கல் மாவட்டம் பிலிக்கல்பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்ட விடியாத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக முழக்கம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். பில்லிக்கல்பாளையம் முதல் கொடுமுடி வரை உயர்மட்ட பாலம் உடனடியாக அமைத்து தர வேண்டி போராட்டம் இது போராட்டம். அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக செயல்படுத்திய திட்டங்களை கிடப்பில் போட்டதுடன் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதிமுகவின் திட்டங்களுக்கு மூடு விழா நடத்தியதுதான் திமுகவின் சாதனை. நாமக்கல் மாவட்டம் பிலிக்கல்பாளையத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. இங்கிருந்து அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் 1 கிலோமீட்டர் செல்வதற்கு ஒரு பாலத்தை போடுவதை விட்டு 35 கிலோமீட்டர் சென்றுதான் அந்த ஊரை அடைய வேண்டும் ஒரு நிலைமை இருக்கின்ற காரணத்தினால்தான் அண்ணனிடத்திலே சொல்லி இந்த பாலத்தை போட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த அடிப்படையில் தான் அண்ணன் அவர்கள் அறிவித்தார்கள். உண்மையிலேயே இங்க இருக்கின்ற திமுக காரர் இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அவர்கள் அறிவித்த திட்டம் என்று பார்க்காமல் மக்களுக்கான திட்டம் என்று சொல்லி அந்த பாலத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அறிவித்தோம் என்ற காரணத்திற்காக, அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தார் என்ற காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். ஆக இன்னும் 2 மாத காலத்திலே நீங்கள் வாக்கில் கேட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் தான் அவர்களுக்கு வாக்குச்சீட்டின் வாயிலாக பதில் சொல்ல வேண்டும். வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்ததுதான் திமுக என குற்றச்சாட்டு. நிறைவேற்றும் திட்டங்களை தான் அதிமுக அறிவிக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெருமிதம். மகளிர் உரிமை தொகை என்று சொன்னார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்திட்டு அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். ஆனால் 27 மாதங்கள் கழித்து சட்டமன்றத்திலே நமது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் போராட்டம் நடத்தியதற்கு பின்னால், மாவட்ட தலைநகரங்களிலே போராட்டம் நடத்தியதற்கு பின்னால், நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் 27 மாதங்கள் கழித்து தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி 1,13,00,000 பேருக்கு 1000 ரூபாய் வழங்கினார்கள். நாங்கள் கேட்பது, நீங்கள் லேட்டா கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த தகுதியானவர்களுக்கு 27 மாதத்திற்கு நீங்கள் தர வேண்டிய 27,000 ரூபாயை நீங்கள் கொடுங்கள் என்றுதான் நாங்கள் வாக்குறுதியாக நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள், அதை கொடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் மறுத்துவிட்டார்கள். இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் விடுபட்ட மகளிர்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று கணக்கெடுத்து கடந்த 15ஆம் தேதி துவங்கியிருக்கின்றார்கள். கேட்டால் நாங்கள் தகுதியானவர்களை கணக்கெடுத்தோம் என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த தகுதியான நபர்கள் அந்த 27 மாதங்களுக்கு முன்பாக தகுதி இல்லையா? சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போதுதான் பெண்களை பார்த்தால் தகுதியானவர்கள் என்று உங்களுக்கு தெரிகின்றதா? ஆக தேர்தல் வந்தால் மட்டுமே மக்களை சந்திக்கின்ற இயக்கம் திமுக, எப்பொழுதுமே மக்களோடு இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தலுக்காக நாங்கள் எப்பொழுதுமே உங்களிடத்திலே வாக்களை பெற வேண்டும் என்பதற்காக வாக்குறுதி கொடுப்பது கிடையாது. எதை நிறைவேற்ற முடியுமோ அதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் வாக்குறுதியாக கொடுத்தார்கள். தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பொன்னான திட்டமான தாலிக்கு தங்கம் திட்டத்தை ரத்து செய்துள்ளது திமுக. திறனற்ற ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டு திட்டங்களை பெற முடியாமல் மக்களை வஞ்சிப்பதாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. 10 ஆண்டு காலம் 13 லட்சம் பேருக்கு தாலிக்கு தங்கம் 50,000 25,000 கொடுத்திருக்கின்றோம். அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக
இன்று தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். இன்று பவுன் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கின்றது. பட்டதாரியாக இருந்தால் 50,000 ரூபாய். உங்களுடைய திருமணத்திற்கு இன்று 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்க வேண்டிய அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை இன்று அம்மா அவர்கள் கொண்டு வந்தார் என்ற காரணத்திற்காக இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு நிறுத்திவிட்டது என்று சொன்னால், கேட்டால் நாங்கள் கல்லூரியிலே படிப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். கல்லூரியிலே படிப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் 3 ஆண்டு காலம் படித்தால் 36,000 ரூபாய் தான் வரும். ஆனால் இன்று பவுன் மட்டுமே 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கின்றது. இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அது எங்கே செல்லும் என்றே தெரியவில்லை. அதே போல பட்டதாரியாக இருந்தால் 50,000 ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், இன்னைய தேதியிலே 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் திமுக அரசு அதையும் தடுத்து அந்த திட்டத்தையும் நிறுத்திவிட்டார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாமல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கியிருப்பதால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருகிறது திமுக. நாமக்கல் மாவட்டம் பிலிக்கல் பாளையத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி காட்டம். ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று அரசு அதிகாரிகளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து, நான் இன்னும் 2 மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கின்றது. நேற்று அவர்கள் எல்லாம் அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு ஏதோ ஒரு ஓய்வு திட்டம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அது பாதி பேர் ஏற்றிருக்கார்கள். நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை. ஆனால் தேர்தல் வந்தால்தான் மக்களையும் தெரிகின்றது, அரசு ஊழியரையும் இந்த அரசுக்கு கண்ணு தெரிகிறது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேர்தல் வாக்குறுதி என்றால் வந்தவுடன் அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற அரசாக இருக்கும். அம்மாவர்கள் வந்தார்கள், மிக்சி கிரைண்டர் என்றார்கள், லேப்டாப் என்றார்கள், அதே போல தாலிக்கு தங்கம் என்றார்கள். வந்தவுடன் கையெழுத்திட்டார்கள். அந்த மாதத்திலிருந்தே ஆரம்பித்தார்கள். அதே போல 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொன்னார்கள். வந்தவுடன் கையெழுத்திட்டார்கள். அந்த மாதத்திலிருந்தே 100 யூனிட் மின்சாரம் அனைத்து வீடுகளுக்கும் இலவசமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இவர்களைப் போல வாக்குறுதி கொடுத்துவிட்டு நாளை மறுநாள் ஒரு 2 மாத காலத்திலே தேர்தல் வருகின்ற போது தகுதியான மகளிர்களுக்கு நாங்கள் தருகிறோம், ஓய்வூதிய திட்டத்தை தருகிறோம் என்று அரசு ஊழியரையும் ஏமாற்றுகிறார்கள், மக்களையும் ஏமாற்றுகிறார்கள். மயிலம் தொகுதிக்குட்பட்ட தையூர் கீழ் பாப்பம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த திமுக இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் தாவேக கட்சியினர் 20க்கும் மேற்பட்டோர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்பியுமான CV சண்முகம் வாழ்த்தி வரவேற்பு. அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு அளித்தவர்களுடனான நேர்காணல் தேதி மாற்றம். ஜனவரி 11, 12ஆம் தேதிகளில் நடைபெறுவதாக இருந்த நேர்காணல் ஜனவரி 12, 24 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை. ஒரு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டியே தீர வேண்டும், அதற்கு நேரம் வந்துவிட்டது என்றும், கருணாநிதி, ஸ்டாலின் அடுத்து உதயநிதி என திட்டம் போடும் ஸ்டாலினின் கனவு நிறைவேறாது என்றும் புதுக்கோட்டையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. तमिलनाडु के अंदर तमिलनाडु के माताओं बहनों की कोई सुरक्षा की गारंटी नहीं है. தமிழ்நாட்டிலே தாய்மார்கள் சகோதரிமார்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இன்று இல்லை. மணல் அள்ளுவதிலும் நிலக்கரியிலும் ஊழல் செய்வதாக அமைச்சர்களின் பெயர்கள் அடிபடுகின்றன. திமுகவைச் சேர்ந்த ஒருவர் சிறைக்கு சென்ற பின்பும் 248 நாட்கள் அமைச்சராக தொடர்ந்தார் என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. திமுகவால் தமிழக மக்கள் கண்ணீர் வடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. பீகார் திருவனந்தபுரத்தில் வீசிய காற்று விரைவில் தமிழ்நாட்டில் வீசும் என்றும், இனி திமுக ஒருபோதும் ஆட்சியமைக்க முடியாது என்றும் புதுக்கோட்டையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாம் எல்லாம் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைத்து பேருக்கும் இந்த திமுக ஆட்சி என்ற தமிழகத்தின் நிலை என்று கண்ணீர் வெடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. என்னவென்றால், வீட்டில் இருக்கும் போதும் பயம், வீட்டில் சென்றவர்கள் திரும்பி வருவார்களா என்று சொன்னால் அதிலும் பயம், வெளியே செல்லவும் பயம், எங்கும் பயம். காரணம், எங்கும் போதைப் பொருளுடைய மயம். இதுதான் திமுக ஆட்சியுடைய சுயநலம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது என்றும், முதல்வரே பொய் சொல்லும் ஆட்சி இது என்றும்,
தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் 4 ஆண்டு காலம் கடத்தியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்றும், தமிழகம் வரும் நிறுவனங்களிடம் கமிஷன் கேட்பதால் வேறு மாநிலங்களுக்கு தொழில் நிறுவனங்கள் செல்வதாகவும் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது. ஏன்? நம்மை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்துல மட்டும்தான், இந்தியால எங்கேயுமே இல்லைங்க, தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு தமிழகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு கடந்த 4.5 ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய கழுத்து 2 பக்கம் மட்டும்தான் திரும்பும், லெப்ட் டர்ன் ரைட் டர்ன். இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார், இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார். என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் 4 ஆண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை ஏவல்துறை கைது செய்தது அரசு அலட்சியத்தின் உச்சம் என்றும், இந்த அடக்குமுறை தோல்வியின் அடையாளம் என்றும் விமர்சனம். பள்ளி திறந்தாலும் தங்களின் போராட்டம் தொடரும் என்றும், தமிழகம் முழுவதும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் திட்டவட்டமாக அறிவித்திருப்பதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அபாயம். இன்று கூட அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து முதலமைச்சர் கொண்டு சென்று இந்த ஊதிய முரண்பாடு களையும் பட்சத்தில் நாளை நாங்கள் பள்ளிக்கு செல்வோம். ஒருவேளை அரசு இன்னும் தாமதப்படுத்தினால் 10 நாட்களாக விடுமுறை நாட்களை தொடர்ந்துதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இனியும் அரசு தாமதப்படுத்தினால் எங்களுடைய போராட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடக்கும், தலைநகரில் சென்னையிலும் நடக்கும். திமுக தேர்தல் வாக்குறுதியான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் 10வது நாள் போராட்டத்தில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள், பள்ளி திறந்தாலும் தங்களின் போராட்டம் தொடரும் என்றும், தமிழகம் முழுவதும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அபாயம். இன்று கூட அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து முதலமைச்சர் கொண்டு சென்று இந்த ஊதிய முரண்பாடு களையும் பட்சத்தில் நாளை நாங்கள் பள்ளிக்கு செல்வோம். ஒருவேளை அரசு இன்னும் தாமதப்படுத்தினால் 10 நாட்களாக விடுமுறை நாட்களை தொடர்ந்துதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இனியும் அரசு தாமதப்படுத்தினால் எங்களுடைய போராட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடக்கும், தலைநகரில் சென்னையிலும் நடக்கும். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் 9வது நாளாக நீடிக்கும் நிலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை கைது செய்து அவர்களின் உரிமைகளை நசுக்கும் விடியாத திமுக அரசு. 2021 திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றாமல் காவல்துறையை ஏவி அடக்குமுறையை கையாண்டு இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்வது அரசின் நிர்வாக தோல்வியை அம்பலப்படுத்துவதாக எழும் விமர்சனம். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள டிஏபிஎஸ் ஓய்வூதிய திட்டம் மத்திய யூபிஎஸ் திட்டத்தின் நகல் என்பதால் இவை ஊழியர்களை ஏமாற்றும் திட்டம். விடியாத திமுக அரசுக்கு தமிழ்நாடு பழைய ஓய்வூதிய திட்ட மீட்பு இயக்கம் கடும் கண்டனம். திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 309 படி பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தாமல் 4.5 ஆண்டுகள் கழித்து புதிய பங்களிப்பு திட்டம் அறிவித்தது வாக்குறுதி மீறல். சிபிஎஸ்ஐ விட டிஏபிஎஸ் திட்டம் மிக மோசமானது என தமிழ்நாடு பழைய ஓய்வூதிய திட்ட மீட்பு இயக்கம் குற்றச்சாட்டு. பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தும் வரை போராட்டம் தொடரும் என்றும், ஜனவரி 6 முதல் வேலை நிறுத்தம், பொங்கலுக்கு பிறகு தொடர் போராட்டம் நடைபெறும். தமிழ்நாடு பழைய ஓய்வூதிய திட்ட மீட்பு இயக்கம் அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை ரங்கநாதன் பெருமாள் கோயில் தெப்பக்குளம் ஆகாய தாமரைகளால் சூழப்பட்டுள்ள நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவின் அலட்சியம் பக்தர்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புனித சடங்குகள் பாதிக்கப்படும் நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க குளத்தை உடனடியாக சுத்தம் செய்ய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தல். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படும் திருநீர்மலை கோவில் குளம் தற்சமயம் பாசிகளாலும் துர்நாற்றம் வீசும் ஒரு இடமாக மாறியுள்ளது. இதனால் பக்தர்கள் வரும்போது கோவில் குளத்தை எட்டி பார்த்து மட்டும் செல்கிறார்கள். கோவிலில் நீராடவோ அல்லது கால் கழுவோ இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. கோவில் குளத்தை தொடர்ந்து கோவில் நிர்வாகம் பராமரிப்பு செய்யுமாறு கோவில் நிர்வாகத்திடம் கேட்டுக்கொள்கிறோம்.
நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தம் அருகே பாலப்பட்டி திமுக கிளை செயலாளர் பொதுவெளியில் பெண்களை அநாகரிகமாக திட்டி மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகியிருப்பதால் பரபரப்பு. ஆபாச வார்த்தைகளும் அநாகரிக செயல்களும் திமுகவினருக்கே உரித்தாகியுள்ள நிலையில் இதுதான் ஸ்டாலினின் ராணுவ கட்டுக்கோப்பா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. சுபாஷுங்கிறவருங்க சார், அவர் கலை செயலாளராங்க சார். அதனால என்னை கேட்டு போடணும்ல அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டேங்க சார். ஏன்னா என் பேர் அதுல வந்திருக்கறனால நான் போய் கேட்டேங்க சார். அதுக்கு இவர் என்னங்கிறாரு, யாரு நான் சொல்றதான் கேட்கணும், என்னைய வச்சுதான் போடணும் அப்படின்னு சொல்றாருங்க சார். மீண்டும் கேட்டா, உனக்கு காசு வேணும்னா நீ வேற வழியில போய் சம்பாரிச்சுக்க அப்படின்னு சொல்லி தகாத வாசத்தையால பேசுறாருங்க சார். அதுக்கு நீங்க தாங்க சார் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி சொல்லணுங்க சார். விழுப்புரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். தமிழ்நாட்டில் நாள்தோறும் கிலோ கணக்கில் கஞ்சா பிடிபடும் நிலையில் விளம்பர பிரியர் மாசுவின் பச்சை போய் அம்பலமாகி திமுக அரசின் தோல்வி வெளிச்சமாகி இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். திருப்பூர் அருகே அங்கன்வாடி சமையலருக்கு பாலியல் சீண்டல் அளித்து தாக்குதல் நடத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விடியாத ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் மதுபோதை நபர்கள் அத்துமீறலில் ஈடுபடுவது அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஜனவரி 27ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அங்கன்வாடிகளை பூட்டி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் அறிவிப்பு. அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் என்ற தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக அரசு ஆட்சி முடியும் நிலையிலும் இதுவரை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. நான் ஆளுங்கட்சியா வந்த உடனே ஆட்சிக்கு வந்ததும் உங்களை அரசு ஊழியர் ஆக்குவே அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கை 313 அங்கன்வாடி ஊழியர்களையும் உதவியாளர்களையும் அரசு ஊழியர் ஆக்குவேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் நாங்களும் இப்போ பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கோம். ஆனால் இந்த அரசு செவிசாய்க்கலை. தருமபுரியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளதால் அதிர்ச்சி. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் துணிகரத்துடன் மக்களின் உடைமைகள் திருடப்படுவதாக பொதுமக்கள் சாடல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சிறுவன் உட்பட 3 1 கிலோ 100 கிராம் கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் போதையில் சிக்கி இளைய சமுதாயம் சீரழிவது அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். தொடர் விடுமுறையில் சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்பிய நிலையில் செங்கல்பட்டு சுங்கச்சாவடி முதல் தாம்பரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சென்னைக்கு திரும்புவார்கள் என தெரிந்தும் போதிய போக்குவரத்து காவலர்களை நியமிக்காமல் விடியாத அரசு மெத்தனமாக இருப்பதாக சாடல். கடலூர் மத்திய சிறைச்சாலையில் தண்டனை கைதி மர்மமான முறையில் உயிரிழந்ததால் சக கைதிகள் உறவினர்கள் கடும் அதிர்ச்சி. தீய சக்தி திமுக ஆட்சி அமைந்தது முதல் லாக்அப் மரணங்கள், சிறை மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்தவருக்கு பெண் தூய்மை பணியாளர் கையில் தையல் போட்டு சிகிச்சை அளித்ததால் சக நோயாளிகள் கடும் அதிர்ச்சி. மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருக்கும் போதே தூய்மை பணியாளர் தையல் போடும் அளவிற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவின் நிர்வாகம் செயல்படுவதாக பொதுமக்கள் கடும் கண்டனம். தொடர் விடுமுறை முடிந்து வெளியூர் செல்ல தருமபுரி பேருந்து நிலையத்திற்கு வந்த மக்கள் போதிய பேருந்து இல்லாமல் தவிப்பு. சென்னை, கோவை, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல நீண்ட நேரம் காத்திருந்து பேருந்தில் முண்டியடித்து ஏறிய மக்கள் விடியாத அரசு போதிய பேருந்துகளை இயக்கவில்லை என வேதனை.